வணக்கம். நான் டாக்டர் நிர்மலா, தீவிர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல், திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆன்டிபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். சமீப காலமா பார்த்தோம்னா நிறைய கிருமிகள், சாதாரண கிருமிகள்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க. ஆனா நம்ம கொடுக்குற டே டு டே ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருசா வேலை செய்யறது இல்லை. ஸோ 2-3 நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம கல்ச்சர் ரிப்போர்ட் வர பார்த்தோம்னாக்க சாதாரண கிருமியா தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு மருந்துக்குமே செயல்படாத மாதிரியா மாறிக்கிட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் எல்லாமே 1 நாள் 2 நாளிலேயே நம்மளுக்கு சரியா போயிடணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுறோம். தொண்டை லைட்டா கிச்சு கிச்சுன்னு சொன்னா கூட நம்ம உடனே அசித்ரோமைசின், ஆக்மெண்ட்னு சொல்லிட்டு ஏதேதோ மாத்திரைங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எவ்வளோ பெரிய ஆன்டிபயோட்டிக்கா இருந்தாலும் 1 நாள் ஃபீவருக்கே நம்ம போடுற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆபத்துங்க. நம்மளுக்கு நாளைக்கு பெரிய காய்ச்சல், பெரிய தொந்தரவு அப்படின்னு ஒன்று வரப்ப நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல மருந்து இல்லாம போயிடும். பெரிய பெரிய மருந்தெல்லாம் இப்ப டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சுங்க. ஏன்னா உங்களோட டிமாண்டும் ஒரே நாளையில ஃபீவர் சரியா போயிடணும், ஒரே நாளையில இருமல் சரியாயிடணும் அப்படிங்கிற டிமாண்ட் இருக்கிறதுனாலதான். ஸோ ஒரு சில சாதாரண சளி காய்ச்சலுக்குலாம் நம்ம ஆன்டிபயோட்டிக் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டுல சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். 3 to 4 டேஸ்க்கு மேல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறப்பதான் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுங்க. அது வரைக்கும் நம்ம சாதாரண சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராம பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் டாக்டர் அணுகுங்க. டிமாண்ட் பண்ணாதீங்க. 1 நாள் 2 நாளையிலே எங்களுக்கு சரியாகணும், சத்தூசி போடுங்க, பெரிய மருந்து போடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாதீங்க.